வெல்கம் டு ஆல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சப்ஜெக்ட்லேருந்து பார்க்க போகிற டாபிக் நெட்ஒர்க் டிவைசஸ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிவைசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நெட்ஒர்க்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இந்த நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுவும் நம்ம நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் அந்த காம்பனண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, பிரிண்டர்ஸ், தென் ஃபேக்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிவைசஸ் எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெட்ஒர்க் டிவைசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த லேன் நெட்ஒர்க்கை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் நெட்ஒர்க் டிவைசஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹப்பு, ஸ்விட்சு அண்ட் தென் ரவுட்டர். ஸோ நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, கம்யூனிகேட்டிங் டிவைசஸ்னும் சொல்லலாம். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. நெட்ஒர்க் டிவைசஸ் ஆர் ஆல்சோ கால் கம்யூனிகேட்டிங் டிவைசஸ். ஸோ நெட்ஒர்க் டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அது மூலமாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் ஃபைல்ஸ், பிரிண்டர்ஸ், ஃபேக்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது தான் இந்த நெட்ஒர்க் டிவைஸை. ஸோ இந்த டிவைசஸ் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குக்கு நம்ம மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவோம். பப்ளிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் லேனுக்கு என்னென்ன நெட்ஒர்க் டிவைசஸ் தேவைப்படும், லேனில் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஹப்பு, ஸ்விட்சு, ரவுட்டர். ஸோ நெட்ஒர்க் டிவைசஸோட இன்னொரு நேம் கம்யூனிகேட்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிவைசஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிவைசஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ரவுட்டர், ஹப்பு, ஃப்ரிட்ஜு, அந்த கேட்வே, ஸ்விட்சு, ரிப்பீட்டர், தென் மோடம், ஆக்சஸ் பாயிண்ட், இது எல்லாமே நெட்ஒர்க் டிவைசஸோட டைப்ஸ் தான். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிவைசஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணி அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி நெட்ஒர்க் டிவைசஸ் தான். ஹப்பு அண்ட் தென் பிரிட்ஜஸ் அண்ட் தென் கேட்வே, ஸ்விட்சு, ரவுட்டர், இதில் இல்லை அந்த டயக்ராமில் ரிப்பீட்டர், தென் மோடம், இது எல்லாமே நம்மளோட நெட்ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ் தான். ஸோ அடுத்தது ஃபஸ்ட் ஒன்று ஹப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஹப்பை பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மல்டி போர்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹப்பில் நம்ம மல்டிபிள் வயர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹப் அப்படிங்கிற அந்த மல்டிபோர்ட் ரிப்பீட்டர் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த டோபாலஜிக்கு பேர் ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறது. ஸோ அது ஏற்கனவே இந்த டோபாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். சென்ட்ரலாக நம்ம ஹப்பு டிவைஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மோர் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த டோபாலஜிக்கு பேர், அந்த ஸ்ட்ரக்சரோட அமைப்புக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் எக்ஸாம்பிளுக்கு உனக்கு ஹப்புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹப் அப்படிங்கிறது டேட்டாவை ஃபில்டர் பண்ணாது. ஸோ அதனால் டேட்டா பேக்கெட்ஸ் எல்லா டிவைஸஸ்க்கும், அந்த ஹப்பில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸ்க்கும் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் சென்ட் ஆகும். ஸோ அடுத்து ஒரு ஹப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹப் அப்படிங்கிறது இந்த பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, அதிலே இப்போ இருக்கக்கூடிய 8 போர்ட்டில் இருக்கும், 16 போர்ட்டு, 4 போர்ட்டு, அந்த மாதிரி 32 போர்ட்டு, 64 போர்ட்டுன்னு சொல்லி அந்த போர்ட் அப்படிங்கிறது ஒரு பாத்து. அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமையும் அந்த ஹப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்காக, டேட்டாஸ் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட் அப்படிங்கிறது. அடுத்தது இது என்ன அப்படின்னா கனெக்டர். அந்த ஹப்போட கனெக்ட் பண்ண அந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹப்புங்கிறது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணி நிறைய செக்மெண்ட்டாக டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேபிள்ஸ் நெட்ஒர்க் டிவைசஸ்க்கு எதில் இது பண்ணுவாங்க, அதை ப்ளக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஹப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் தான் நம்மளோட நெட்ஒர்க் அந்த டிவைசஸ் அதோட அந்த கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது
இந்த ஹப்பை வந்து 2 டைப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று பேசிவ் ஹப் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஆக்டிவ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் ஹப் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு கனெக்டர் தான். நம்ம அந்த சிஸ்டமையும் ஹப்பையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசிவ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இட் கனெக்ட்ஸ் தி வயர்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். வயர் மூலமாக அந்த நிறைய சிஸ்டமை வந்து ஹப்போட வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு தான் வந்து பாசிவ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the signal pass through a passive hub without regeneration or amplification. ஸோ அது வழியாக அந்த வயர்ஸ் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகும். பட் அது என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளோட அந்த டேட்டாஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணாது, அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையும் வந்து பண்ணாது. ஸோ செவரல் நெட்வொர்க்கிங் கேபிள்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நிறைய நம்பர் ஆஃப் அந்த போர்ட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வந்து மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிவ் ஹப் அப்படிங்கிறது வந்து ஒரு கனெக்டர் தான். ஜஸ்ட் நம்மளோட சிஸ்டமையும் அந்த ஹப்பையும் வந்து ஒரு கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹப்புக்கு பேர், அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பாசிவ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஹப் அப்படிங்கிறது வந்து மல்டிபோர்ட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், பாசிவ் ஹப்பில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரீஜென்ரேட்டும் ஆம்ப்ளிஃபிகேஷனும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆக்டிவ் ஹப்பில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் கனெக்ட் மட்டும்தான் பண்ணுவோம். டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஆக்டிவ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் ஹப்போட இன்னொரு நேம் வந்து மல்டிபோர்ட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிக்னல்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஆம்ப்ளிஃபை பண்ணி அது மூலமாக என்ன பண்ணோம், நமக்கு வந்து டேட்டாஸை வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ ஹப்பில் வந்து 2 டைப்ஸு, ஒன்று பாசிவ் ஹப், இன்னொன்று ஆக்டிவ் ஹப் அப்படிங்குது. பாசிவ் ஹப் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்டர் தான். ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் அந்த பிரான்ச்சஸ், அதாவது பிரான்ச் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர்ஸ், அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து வயர் மூலமாக இல்லைனா அந்த கேபிள்ஸ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பாசிவ் ஹப் அப்படிங்கிறது. ஆக்டிவ் ஹப்போட இன்னொரு நேம் வந்து மல்டிபோர்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேபிள்லேருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து ரீஜென்ரேட் பண்ணும், அதே நேரத்தில் ஆம்ப்ளிஃபை பண்ணும். எப்போ அப்படின்னா நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ரீஜென்ரேட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு டேட்டாஸை அனுப்பும். ஸோ ஹப் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஸோ ஹப்பை வந்து பேசிக்காக நம்ம வந்து மல்டிபோர்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹப்பிலேருந்து நிறைய நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி ஒவ்வொரு டிவைஸையும் வந்து ஹப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கேபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹப்பில் மல்டிபிள் வயர்ஸ் மூலமாக நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், அதாவது நிறைய நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸையோ ஒரு பிரிண்டரையோ ஒரு ஃபேக்ஸ் மிஷினையோ இல்லை மோர் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸையோ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹப் அப்படிங்கிறது வந்து டேட்டாஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணாது. அதனால் ஒரு ஹப்பிலேருந்து போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபைல்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹப்போட கனெக்ட் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்க்கும் வந்து சென்ட் ஆகும். ஸோ ஹப் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் தான். அது வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய பகுதி மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த போர்ட் மூலமாக நிறைய நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹப், ஆக்டிவ் ஹப் அண்ட் தென் பாசிவ் ஹப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து மல்டிபோர்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன், அதாவது நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு இடையில் டேட்டாஸை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் டிவைஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட அடுத்த செகண்ட் யூனிட்டில் இந்த டாபிக் பற்றி படிப்பீங்க, ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது. ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் டேட்டா டிரான்ஸ்மிஷன், இப்போ ஹப் மூலமாக வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது அப்படின்னா ஹப்பா ஸ்விட்ச் மூலமாக நடக்குது டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதில் எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த டேட்டாஸை வந்து நமக்கு ஃபார்வேர்ட் பண்ணி எந்த டிவைஸ் பர்டிகுலர் ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து போகணுமோ அந்த டிவைஸ்க்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நெட்வொர்க்கில் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா
அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாஸ்லாம் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட ஓஎஸ்ஐ மாடலில் டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா எரர் செக்கிங் தான். ஸோ எரரை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து அதான் வந்து இதில் டேட்டா லிங்க் லேயரில் வந்து இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் தான் வந்து இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டஸ் நாட் forward packets that have errors and forward good packets selectively to correct port only. அது மாதிரி டேட்டா வந்து ஃபார்வேர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த நல்ல பேக்கெட்ஸை மட்டும்தான் வந்து ஃபார்வேர்ட் பண்ணும். சப்போஸ் ஏதாவது எரர் மெசேஜ் உள்ள பேக்கெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணாது. ஸோ அது வந்து குட் பேக்கெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி அது த்ரூ அந்த கரெக்ட் போர்ட் மூலமாக என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ரிசீவர் டிவைஸஸ்க்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளோட சுவிட்சில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் மெத்தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 மெத்தட்ஸு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று வந்து கட் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட் த்ரூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக அந்த சுவிட்ச் மூலமாக வந்து அந்த டேட்டாஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து கட் த்ரூ அப்படிங்கிறது. ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்ட் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அந்த டேட்டா வந்து ஃபார்வேர்ட் பண்ணும். எதில் ஸ்டோர் பண்ணிக்க அப்படின்னா சுவிட்ச் அப்படிங்கிற டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அகெயின் தென் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாவை எந்த பர்டிகுலர் டிவைஸ் ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து அனுப்பணுமோ அதுக்கு என்ன பண்ணும், ஃபார்வேர்ட் பண்ணும். சரியா? ஸோ சுவிட்சில் காமனாக வந்து 2 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று கட் த்ரூ அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ கட் த்ரூ அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக வந்து அந்த சுவிட்ச் மூலமாக டேரெக்டாக ஃபார்வேர்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சுவிட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், டேட்டா வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்த நெட்வொர்க் டிவைசஸ் வந்து சுவிட்ச் அப்படிங்கிறது. ஸோ சுவிட்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டிபோர்ட் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இத்தனை ஒரு பஃபரில் வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக என்ன பண்ணோம், லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து என்ன பண்ணோம், டேட்டா டிராஃபிக் மெத்தடில் வந்து இது பண்ணோம். ஸோ நம்மளோட டேட்டா லிங்க் லேயரில் வந்து அந்த சுவிட்ச் வந்து எந்த லேயரில் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டா லிங்க் லேயர். ஏன் அது வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து ரீட்ரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாஸில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். சப்போஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்ஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணாது. அப்படி இல்லை அது வந்து நல்ல பேக்கெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், த்ரூ அந்த கரெக்ட் போர்ட் மூலமாக நமக்கு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது அந்த ஸ்விட்சிங்கில். அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டைப்ஸு. ஒன்று வந்து கட் த்ரூ, இன்னொன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறது. கட் த்ரூ அப்படிங்கிறது டேரெக்டாக சுவிட்ச் மூலமாக வந்து அந்த மெசேஜஸ் அதாவது அந்த டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கட் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்ட் சுவிட்ச் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து ஃபார்வேர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வேர்ட் சுவிட்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து செகண்ட் நெட்வொர்க் டிவைசஸ். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஸோ ரவுட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லைக் அது வந்து ஸ்விட்சில் எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ரவுட்டர்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா பேக்கெட்ஸாக தான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிவைஸில் வந்து இன்னொரு டிவைஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். பட் எதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னா ஐபி அட்ரஸஸ். ஸோ இப்போது ஒவ்வொரு சிஸ்டமுக்கு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து அடுத்து நீ தனியாகவே வந்து செப்பரேட்டாக ஐபி அட்ரஸிங்னு ஒரு டாபிக் வந்து படிப்போம். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு டிவைஸையும் நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸஸ்க்கு நெட்வொர்க்கில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதான் வந்து ஐபி அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் இது வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக அந்த டிவைஸை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அது மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸஸ்க்கு வந்து நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும், இப்போ நெட்வொர்க்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2-3 கிளாஸில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகியிருந்தால் கூட ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு தான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து டேட்டாஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்மிஷனே ஆகும். சரியா? ஸோ ரவுட்டர் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்மளோட ஓஎஸ்ஐ மாடலில் எந்த லேயர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர் டிவைஸ் தான் வந்து இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ சுவிட்ச் எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்கு இதில் என்ன மெத்தட் எதை பேஸ் பண்ணி வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படின்னா ஐபி அட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், டேட்டாஸை பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரவுட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மெயினாக நம்மளோட நெட்வொர்க் லேயரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் தான் வந்து ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ ரவுட்டர் அப்படிங்கிறது நார்மலாக எதுலலாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கில் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுமாரி வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரவுட்டிங்ஸ் வந்து ஐபி அட்ரஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ரவுட்டிங் டேபிள்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் என்ன பண்ணோம், அந்த டேபிள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் எந்த பர்டிகுலர் டிவைஸஸ்க்கு வந்து டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணணும், அதுக்கு பார்த்து எந்த வேலை இதாகணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணோம் அந்த டேபிளை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக்கெட்ஸோட ரூட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணி அது மூலமாக டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இதுவும் வந்து அடுத்தது ஸ்விட்சிங்கில் ஒரு டாபிக் வந்து படிப்போம், அந்த ஸ்விட்சிங்லேயே உனக்கு வரும். ஸோ இப்போ ஒரு அந்த நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸஸில் இப்போ 1ஆவது டிவைஸில் வந்து ஒரு 10ஆவது டிவைஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும், டேட்டா வந்து ஷேர் ஆகணும் அப்படின்னா அது எந்த வேலை வந்து போனால் ஷார்ட்டஸ்ட்டு பாத், அதாவது ரொம்ப குறுகிய வழியில் எப்படி போகலாம் அப்படிங்கிற டாப்பிக்லாம் வந்து அடுத்து ஸ்விட்சிங்னு ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம். அது ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாப்பிக்காக வரும். ஸோ அதெல்லாம் வந்து படிக்கும்போது தான் உனக்கு தெரியும் அந்த பாத் எந்த வேலை வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கான். நார்மலாக நம்ம வந்து ரவுட்டர்ஸ் வந்து எந்தெந்த நெட்வொர்க்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கும் வந்து நமக்கு ரவுட்டர் அப்படிங்கிறது மூலமாக நம்ம வந்து அந்த நெட்வொர்க் டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரவுட்டிங் டேபிள்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன ஆகும் இந்த பாத் வழியாக போகணும் அப்படிங்கிற செட்டைன் டெசிஷன்ஸ் வந்து எடுத்து அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து அந்த ரூட்டிங் மூலம் அந்த ரவுட்டிங் மூலமாக என்ன பண்ணும் சென்ட் பண்ணும். ஸோ ரவுட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட் அந்த டொமைன்ஸ் அந்த ஹோஸ்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு எது மூலமாக வந்து அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கனெக்ட் பண்ணிக்கும். அந்த பர்டிகுலர் இந்த ஹோஸ்ட் வழியாக போகணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ரவுட்டரில் வந்து 2 டைப்ஸ் உண்டு. என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து வயர்டு ரவுட்டர், இன்னொன்று வந்து வயர்லெஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வயர் வச்சு என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டர்ஸோடு வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வயர்டு ரூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயர் மூலமாக இதோட கம்ப்யூட்டர் டிவைஸஸோட நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து வயர்டு ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹார்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயர்டு கனெக்ஷனை. ஸோ வயர்டு கனெக்ஷனோட இன்னொரு நேம் வந்து ஹார்ட் லைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் டைப் வந்து வயர்லெஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது கிட்டத்தட்ட சிமிலர் எதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வயர்டு ரவுட்டர் மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வயர்லெஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா கேபிள் இல்லாமல் வந்து என்ன பண்ணிக்கலாம் மோடம் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்டர்நெட் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் வந்து வயர்ட் ரவுட்டர். ஸோ வயர் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து வயர்ட் ரவுட்டர். வயர் இல்லாமல் கிட்டத்தட்ட வயர்ட் ரவுட்டர் மாதிரியே தான் இந்த வயர்லெஸ் ரவுட்டரும். பட் வயர்லெஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக மோடமோட வந்து கனெக்ட் பண்ணி ஸோ அந்த மோடம் வயா கேபிள் மூலமாக இன்டர்நெட் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வயர்லெஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைஸ் தான். கிட்டத்தட்ட ஸ்விட்சு மாதிரியே தான் வந்து இந்த ரவுட்டரும் வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா பேக்கெட்ஸை வந்து
எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் யூனிக் வேறுபட்ட அந்த ஐபி அட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த பர்டிகுலர் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஐபி அட்ரஸை வந்து வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதனால் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ மெயின்லி இந்த ரவுட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து எந்த லேயரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் லேயரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி நம்ம நெட்வொர்க் அந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் வந்து இந்த ரவுட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கும் வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரவுட்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ். இப்போ எந்த பர்டிகுலர் வேல அந்த ரிசீவர் டிவைஸஸ்க்கு வந்து டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரவுட்டிங் டேபிளாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிளை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், இந்த வேலை போகணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், அந்த வேலை இந்த ரவுட்டிங் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அதிலே வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுட்டிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கும் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ஹோஸ்ட் வழியாக வந்து போகணும், அந்த பாத்து இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கும் தனியாக டிவைட் பண்ணிவிட்டு அது மூலமாக அந்த டேட்டா பேக்கெட்ஸ் அந்த ரவுட்டிங் டேபிள் மூலமாக என்ன பண்ணுவோம் அந்த பேக்கெட்ஸை வந்து சென்ட் பண்ணிக்கும். ஸோ அதில் 2 டைப்ஸு, ஒன்று வந்து வயர்டு ரவுட்டர் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து வயர்லெஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ வயர்டு ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து வயர்டு ரவுட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஹார்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இல்லைனா வயர்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயர்லெஸ் ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர்லி வயர்டு ரவுட்டர் மாதிரியே தான். பட் அந்த வயர்லெஸ் ரவுட்டரில் வந்து ரவுட்டர் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா டேரெக்ட்லி அந்த மோடமோட வந்து இது பண்ணிவிட்டு அந்த மோடம்லேருந்து கேபிள் மூலமாக என்ன பண்ணுவோம் இன்டர்நெட் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரவுட்டருக்கு பேர் வந்து வயர்லெஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 4th நெட்வொர்க் டிவைஸஸ் வந்து பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ நெட்வொர்க் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைஸ் தான். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை நிறைய நம்பர் ஆஃப் செக்மெண்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன பகுதியாக சரியா பிரிச்சுக்கும். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து இப்போ நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதே என்ன பண்ணுவோம், இந்த நெட்வொர்க்கை வந்து சின்ன சின்ன பகுதியாக வந்து இந்த பிரிட்ஜஸ் வந்து பிரிச்சுக்கும். ஸோ பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை செக்மெண்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா செப்பரேட் கொலிஷன் டொமைன். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் அந்த டொமைனாக வந்து பிரிச்சுட்டு அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் சிஸ்டம் அந்த டொமைன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு 2ஆம் நம்பர் சிஸ்டம்லேருந்து 5ஆம் நம்பர் சிஸ்டமுக்கு போனோம் அப்படின்னா அந்த இதே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிராஃபிக் அந்த ரெடியூஸ் பண்ணும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக அந்த கொலிஷன் டொமைன் வந்து டிராஃபிக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுவாங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த நெட்வொர்க் பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலிஷன் டொமைன் அப்படிங்கிறது வந்து தனியாக நிறைய டொமைனாக வந்து பிரிக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து செப்பரேட் பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பிரிட்ஜஸ் வந்து என்ன இருக்கணும் அந்த மாதிரி செப்பரேட் பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஹையாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைஸஸ் வந்து எந்த லேயரில் OSI மாடலில் உள்ள எந்த லேயரில் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டா லிங்க் லேயரில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிப்பீட்டர் மாதிரியே தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது மூலம் மேக் அட்ரஸஸ் மூலமாக என்ன பண்ணோம் அந்த சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் வந்து ரீட் பண்ணோம். மேக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது எல்லா டிவைஸஸ்க்குமே அந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அந்த சோர்ஸோட மேக் அட்ரஸ் அதாவது எந்த டிவைஸில் வந்து அனுப்ப போகிறோம் எந்த டிவைஸ்க்கு வந்து அனுப்ப போகிறோம். ஸோ அந்த சோர்ஸுங்கிறது சென்டர், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து ரிசீவர் டிவைஸ். எல்லா டிவைஸுமே வந்து நெட்வொர்க்கில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிவைஸுக்குமே வந்து அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வந்து என்ன பண்ணோம் ரீட் பண்ணிவிட்டு அதோட அந்த இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்சோ எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 லேன்ஸ் வந்து ஒரே சேம் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணி
கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜஸ் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி 2 லேனை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 லேனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் போர்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 போர்ட் டிவைசஸ்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த பிரிட்ஜஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அடுத்தது டயக்ராம். ஸோ ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹப்பு, அந்த ஹப்பிலேருந்து நிறைய நம்பர் ஆஃப் டிவைசஸ், அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு ஹப்பு, ஹப் 2 அப்படிங்கிறது, அதில் மோர் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னேன், பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தனித்தனி செப்பரேட் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சுருவாங்க. நிறைய டிவைசஸ் வந்து நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து டொமைன் 1 டொமைன் 2 இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, நிறையா பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ இது ஒரு லேன் நெட்வொர்க் அப்படின்னா, அந்த ஹப் 2 அப்படிங்கிறது ஒரு லேன் நெட்வொர்க் அப்படின்னா, அந்த 2 லேனையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிவைசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் உனக்கு கொடுத்துருக்கோம். நெட்வொர்க் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டிவைசஸை வந்து என்ன பண்ணும், செக்மெண்ட்டாக அதான் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நெட்வொர்க் பிரிட்ஜ் இஸ் அ டிவைஸ் that divides a network into segments. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கே வந்து என்ன பண்ணிடும், செக்மெண்ட் சின்ன சின்ன பகுதியாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராமில் உனக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, ஹப் 1 அப்படிங்கிறது ஒரு ஹப்லேருந்து மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு லேன் நெட்வொர்க். அடுத்து ஒரு பாக்ஸ் போட்டு ஹப் 2, அதில் ஹோஸ்ட்டுங்கிறது கம்ப்யூட்டர், நோட் அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் தான், சரியா. ஸோ அதில் 2 மோர் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒரு ஹப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட போர்ட்டோட இதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேக்ஸிமம் 16 டிவைஸ், 32 டிவைஸ், 64 டிவைஸ்னு என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லேன் நெட்வொர்க். ஹப் 1ங்கிறது ஒரு லேன் நெட்வொர்க், 2ங்கிறது ஒரு லேன் நெட்வொர்க். ஸோ அந்த 2 லேனையும் வந்து கனெக்ட் பண்ணணும், இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மீடியம் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிவைஸ்க்கு பேர் தான் வந்து பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ அதான் உனக்கு லாஸ்ட் பாயிண்டில் இதில் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டுக்கு முந்தின பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் இன்டர்கனெக்டிங் 2 லேன்ஸ் ஒர்க்கிங் ஆன் தி சேம் ப்ரோட்டோகால். ஒரே ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், 2 லேனை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சுவிட்ச் அப்படிங்கிற டிவைஸ். ஸோ அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற டிவைஸ். ஸோ அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து எந்த லேயரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த சோர்ஸு இப்போ வந்து சோர்ஸுங்கிறது இப்போ ஹோஸ்ட் ஏங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அங்கேருந்து நம்ம ஹோஸ்ட் டிக்கு வந்து டேட்டா வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஹோஸ்ட் ஏங்கிறது வந்து சோர்ஸ் டிவைஸ், அந்த ஹோஸ்ட் டி அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் டிவைஸ். ஏன்னா இங்கேருந்து இங்கே ரீச் ஆக போகுது, அந்த ஃபைல் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம். ஸோ இது சோர்ஸ் சென்டர் டிவைஸ், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா ஹோஸ்ட் டிக்கு, இது வந்து டெஸ்டினேஷன் டிவைஸ். அதுதான் வந்து நமக்கு இதில் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துருவோம். சோர்ஸுங்கிறது சென்டர், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து ரிசீவர் டிவைஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் அந்த சிஸ்டமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த நெட்வொர்க் டிவைசஸ் மூலமாக நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும். அது அந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த டிவைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ்க்கும் யூனிக் ஒரு ஐபி அட்ரஸும் இருக்கும். அதே மாதிரி அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு அந்த மேக் அட்ரஸும் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பான். பிரிட்ஜுங்கிறது ரிப்பீட்டர் மாதிரியே தான். இதுக்கு வந்து நமக்கு அந்த கண்டென்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கும் அந்த மேக் அட்ரஸை ரீட் பண்ணி தான் என்ன பண்ணோம், சோர்ஸ் அட்ரஸும் சோர்ஸ் டிவைஸும் டெஸ்டினேஷன் டிவைஸும் டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணோம். ஸோ அடுத்தது ரிப்பீட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே சொன்னால் அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டர் மாதிரியே தான் வந்து இருக்கும். எல்லாமே வந்து நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஸோ ரிப்பீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஸோ ஓஎஸ்ஐ மாடலில் எந்த லேயரில் வந்து ஆப்ரேட் ஆகணும்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் லேயரில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைசஸில் அந்த வயர்ஸ் மூலமாக என்ன போகும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த சிக்னல்ஸை வந்து ஆம்ப்ளிஃபை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சுருக்கிறது. ஸோ ஆம்ப்ளிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி ரீஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஓஎஸ்ஐ மாடலில் என்ன லேயர் வந்து பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர். ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி
அது வந்து என்ன பண்ணும், அந்த சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ரீஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிசீவர் டிவைசஸ்க்கு அந்த மெசேஜஸ் வந்து ரிசீவ் ஆகும். சரியா? ஸோ அதோட ஒர்க்கு தான் வந்து இந்த ஃபிசிக்கல் லேயரோடது. ஸோ அதனால் நம்ம இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைசஸ் வந்து ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் லேயரில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த இதில் வந்து எப்படி அந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த சிக்னல்ஸை வந்து நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது நிறைய நெட்வொர்க்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைசஸில் லார்ஜ் இப்போ ஏரியா வந்து கவரேஜ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணி இன்னும் மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்னல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பீட்டரோட இன்னொரு நேம், அதர் நேம் வந்து நான் கொடுத்துருப்போம். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் சிக்னல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட், அந்த ரிப்பீட்டரோட இம்பார்ட்டன்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் லேயரில் அந்த மாதிரி ஆகும், ஆம்ப்ளிஃபை பண்ணுறது ரீஜென்ரேட் ஆகும். பட்டு அந்த ரிப்பீட்டர்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த சிக்னலை வந்து என்ன பண்ணாது, ஆம்ப்ளிஃபை பண்ணாது ரிப்பீட்டர்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வீக் சிக்னல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னலோட காப்பி, அந்த சிக்னலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிட் பை பிட்டாக வந்து என்ன பண்ணோம், ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வந்து இது பண்ணும். சரியா? ஸோ சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வீக் சிக்னல், ஆம்ப்ளிஃபை பண்ணாது. சப்போஸ் அந்த சிக்னல்ஸ் வந்து வரும்போது அது வீக் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னலை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணும், சின்ன சின்ன பிட் பிட்டாக வந்து என்ன பண்ணும், ரீஜென்ரேட் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரிப்பீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் தான். இது வந்து நம்மளோட ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் லேயர் மாதிரியே தான் வந்து ஃபிசிக்கல் லேயரில் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடியதான் அந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி டேட்டா வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ இதில் வந்து இந்த நெட்வொர்க்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிப்பீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவரேஜ் ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்படிங்களா நம்ம வந்து ரிப்பீட்டர் அப்படிங்கிற டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்னல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட்டரில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சிக்னல்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண முடியாது. பட் அந்த வரக்கூடிய சிக்னல் வந்து வீக் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் வந்து காப்பி எடுத்து என்ன பண்ணும், பிட் பை பிட்டாக ரீஜென்ரேட் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வந்து திரும்பியும் கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைசஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த டிவைஸ் வந்து கேட்வே அப்படிங்கிறது. ஸோ கேட்வே அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் தான். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டுக்கு மேற்பட்ட டிஸ்சிமிலர் நெட்வொர்க், சிமிலர் அப்படின்னா ஒரே மாதிரியானது, டிஸ்சிமிலர் அப்படின்னா வேறு அந்த டிஃப்ரெண்ட் டைப்பான அந்த நெட்வொர்க்ஸை வந்து என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேட்வே அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் உனக்கு டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்வே அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸ்டு டு கனெக்ட் 2 or more டிஸ்சிமிலர் நெட்வொர்க்ஸ். ஸோ ரெண்டுக்கு மேற்பட்ட அந்த டிஸ்சிமிலர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கேட்வே அப்படிங்கிற டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் அந்த நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்வே அப்படிங்கிறது வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் என்ஐசி அப்படிங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ அந்த மல்டிபிள் என்ஐசியை வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை வந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேட்வேயை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கேட்வேயை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கேட்வேயில் என்ன டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, எந்த மெத்தடில் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் அப்படின்னா, பேக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு அனதர் நெட்வொர்க் அந்த டிவைசஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கில் ஒரு ஃபைலோட அந்த சைஸை பொறுத்து என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸாக
இது எல்லாமே வந்து சிஸ்டமில் உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய வேலை. ஸோ அந்த பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது வந்து பாக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக அடுத்து படிப்பீங்க. லேப் நடத்தும்போது, லேப் நீ செய்யும்போது உனக்கு தெரியும். என்ன சொல்கிறது, அடுத்த ஸ்விட்சிங் டாபிக் நடத்தும் போதும் உங்களுக்கு இந்த பாக்கெட் ஸ்விட்சிங்னு ஒரு கான்செப்ட் வந்து வரும். அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடவே நான் கொடுத்துருப்பேன். அந்த டாபிக் இது ஃபஸ்ட் யூனிட்லேயே லாஸ்ட்டாக வரும். அதில் அந்த பாக்கெட் ஸ்விட்சிங் நடத்தும் போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளோட கேட்வேயில் என்ன யூஸ் பண்ணுவாங்க டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்மளோட அந்த அதாவது நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸில் வந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சென்டர் டிவைஸில் வந்து ஒரு ஃபைலை அனுப்ப போகிறோம் ரிசீவருக்கு அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நிறைய நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் வந்து அலாட் பண்ணிடும். 1 2 3 அந்த மாதிரி என்ன பண்ணிடும் நம்பர்ஸாக வந்து அலாட் ஆயிரும். ஸோ அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைஸஸ் மூலமாக என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பேக்கெட்ஸாக வேறு வேல வந்து என்ன பண்ணுவோம் பேக்கெட்ஸை வந்து சென்ட் பண்ணும் ரிசீவர் டிவைஸ்க்கு. அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 2 3 4ன்னு அதே ஆர்டர்லாம் அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகாது, ட்ரான்ஸ்மிஷன் ஆகாது. எப்படி ஆகும்னா எப்படினாலும் மாற்றி அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகிருக்கும். பட் அது ஒரிஜினல் மெசேஜஸ் அந்த ரிசீவர் டிவைஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்குள்ளார அந்த பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணிடும் ரீஜென்ரேட் பண்ணி அந்த ஆர்டராக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. ஸோ டயக்ராமோடு அடுத்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பேன். அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பேக்கெட் பை பேக்கெட்டாக என்ன பண்ணும் சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த மெத்தட் தான் வந்து நம்மளோட இந்த கேட்வேயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்வே அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். அது எப்படி பார்த்தா நம்மளோட நெட்வொர்க்கில் ரெண்டுக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் அதாவது டிஸ்சிமிலர் நெட்வொர்க். டிஸ்சிமிலர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்ட் நெட்வொர்க்காக இருக்கலாம், ஒன்று மேன் நெட்வொர்க்காக இருக்கலாம், ஒன்று பியர் டு பியர் நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லைனா கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டுக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் அந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேட்வே அப்படிங்கிற டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸையும் வந்து என்ன பண்ணோம் இந்த கேட்வேயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்வேயில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்வேயை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கேட்வே அப்படிங்கிறது வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்டாவை நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அந்த சிமிலர் ரூட்டை எந்த வே வழியாக அந்த பாக்கெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிமிலர் வே யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரும் ரிசீவரும் ஒரே ப்ரோட்டோக்காலை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து கேட்வேயில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருப்போம். கேட்வே அப்படிங்கிறது ஸோ பேசேஜ் டு கனெக்ட் டூ நெட்வொர்க்ஸ் டுகெதர் தட் மே ஒர்க் அப்பான் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் அப்படிங்கிறது தான். அதே டாபிக்ஸ் தான் இதில் வந்து சின்ன பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ கேட்வே அப்படிங்கிறது ஆல்சோ கால் ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் கேன் ஆப்ரேட் அட் எனி நெட்வொர்க் லேயர். எந்த நெட்வொர்க் லேயர்னாலும் என்ன பண்ணுவோம் இந்த கேட்வே அப்படிங்கிற டிவைஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஸ்விட்சு ரவுட்டரை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து கேட்வே அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் கனெக்ட் பண்ணுறது கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே. ஸோ அடுத்த டாபிக் லாஸ்ட் ஒன் வந்து மோடம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. மோடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். இதுவும் வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். ஸோ இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எனேபிள் பண்ணுறதுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரில் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு இன்டர்நெட்டில் வந்து என்ன தேவைப்படும் நமக்கு அந்த மோடம் அப்படிங்கிற நெட்வொர்க் டிவைஸஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வயர் அந்த கேபிள் வந்து என்ன கேபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெலிஃபோன் கேபிள்னா கேபிள் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் தான் வந்து இந்த மோடம் அப்படிங்கிறது.
ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோடம் அப்படிங்கிற வந்து எம்ஓ அப்படிங்கிறது வந்து மாடுலேட்டர், டிஇஎம் அப்படிங்கிறது வந்து டி மாடுலேட்டர் அப்படிங்கிறதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க சுருக்கி மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோடம் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட கம்ப்யூட்டரை த்ரூ டெலிஃபோன் லைன் மூலமாகவோ கேபிள் மூலமாகவோ வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமில் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த மோடம் அப்படிங்கிறது. ஸோ டேட்டாஸ் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடியது வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டெலிஃபோன் லைனில் அந்த கேபிள் வயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனலாக் டேட்டாஸாக வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ டிஜிட்டல் டேட்டாவோட வேவ் ஃபார்ம் இது ஏற்கனவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து படிச்சிருப்பீங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க, பிஇடின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதிலே வரும் டிஜிட்டல் டேட்டாவோட வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும். அனலாக் டேட்டாவோட வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் மெசேஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் மெசேஜஸாக இருக்கும். அந்த டெலிஃபோன் லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த மெசேஜஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அனலாக் டேட்டாஸாக வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ அந்த மோடமோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலை அனலாகாகவும் அண்ட் வைசி வேஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனலாக டிஜிட்டலும், அதாவது டிஜிட்டல்லேருந்து அனலாகவும் அனலாக்லேருந்து டிஜிட்டலாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மோடம் அப்படிங்கிற டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மோடம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 டிவைசஸ். அது வந்து 2 டிவைசஸோட அந்த காம்பினேஷனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மோடம் அப்படிங்கிறது. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து மாடுலேட்டர் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து டிமாடுலேட்டர் அப்படிங்கிறது. ஸோ மாடுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஜிட்டல் டேட்டா நம்மளோட இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்க சென்டர் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது 0s and 1s ஃபார்மெட். ஸோ உள்ள சிஸ்டமோட லாங்குவேஜ் என்ன மெஷின் லாங்குவேஜ் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0s and 1s ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து டிஜிட்டல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அந்த கம்ப்யூட்டரில் என்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது த்ரூ அந்த மோடமோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெலிஃபோன் லைன் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லைனில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும் இந்த சென்டர் டிவைஸ்லேருந்து டிஜிட்டல்லேருந்து அனலாக பாஸ் ஆகும். அகெயின் அந்த ரிசீவர் டிவைஸை என்ன பண்ணியிருப்பாங்க நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு கேபிள் மூலமாக தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைன்லேருந்து அந்த கேபிளுக்கு போகும்போது இங்கேருந்து என்னவா போயிருக்கும் அனலாக போகும். ஸோ அந்த அனலாக் சிக்னலே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேபிள்லேருந்து சிஸ்டமுக்கு போகும்போது டிஜிட்டலாக மாறும். அதான் வந்து டிஜிட்டல் டு அனலாக், அது வந்து மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த கேபிள்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து போகும்போது அந்த கேபிள் வந்து அனலாக் சிக்னல், அதுலேருந்து அந்த டிவைஸ்க்கு போகும்போது டிஜிட்டல் சிக்னல். ஸோ அந்த அனலாக் டு அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற மெத்தடுக்கு பேர் வந்து டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணுறது தான் வந்து என்னது மோடம் அப்படிங்கிறது, மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர். ஸோ மாடுலேட்டர் அப்படிங்கிறது சென்டர் டிவைஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலாக இருக்கும். அதுலேருந்து அந்த கேபிளில் போகும்போது அந்த சிக்னல் வந்து அனலாகாக போயிடும். ஸோ அகெயின் அந்த ரிசீவர் டிவைஸ் எது மூலமாக அந்த சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணும் கேபிள் மூலமாக. ஸோ அந்த கேபிள் என்னவாக இருக்கும் அனலாகாக இருக்கும். அதுலேருந்து சிஸ்டமுக்கு திரும்ப ரிசீவர் டிவைஸ் வியூ பண்ணி பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக வியூ ஆகும். ஸோ அனலாக்லேருந்து டிஜிட்டல்லேருந்து அனலாகாக போயிடுச்சு அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு பேர் வந்து மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல், அதுக்கு பேர் வந்து மாடுலேட்டர். அகெயின் அந்த ரிசீவர் டிவைஸ் வந்து அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கும், அதுக்கு பேர் வந்து டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மோடம். ஸோ அந்த மோடமோட டேட்டா டிரான்ஸ்மிஷனை பொறுத்து அது வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது, அடுத்து செகண்ட் டைப் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது, தேர்ட் ஒன்று வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஜிட்டல் டிவைஸில் வந்து அந்த நெட்வொர்க் டிஜிட்டல் டிவைஸ்க்கு வந்து என்ன பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2-வே கம்யூனிகேஷன் நடக்கும். பட் வந்து ஒன்லி ஒன் அட் அ டைம், ஒரே ஒரு டிவைஸில் இருந்து என்ன பண்ணும் அட் அ டைமில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மோடமுக்கு பேர் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அடுத்தது ஃபுல் டியூப்லெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல் டியூப்லெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்மிஷன் டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 டிவைஸ்லேயும் என்ன பண்ணும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த மோடமுக்கு பேர் வந்து ஃபுல் டியூப்லெக்ஸ் மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மோடமில் 3 டைப்ஸ் ஆஃப் மோடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதை பொறுத்து அப்படின்னா நம்மளோட டேட்டா டிரான்ஸ்மிஷனை பொறுத்து இது வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிச்சுருப்பாங்க. சிம்ப்ளெக்ஸ் மோடம், ஹாஃப் டியூப்லெக்ஸ் மோடம், ஃபுல் டியூப்லெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் வந்து என்ன பண்ணும் டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும். ஹாஃப் டியூப்லெக்ஸ் மோடம் அப்படிங்கிறது வந்து 2 டைரக்ஷன்லேயும் டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும், பட் ஒரே நேரத்தில் நடக்காது. ஆனால் ஃபுல் டியூப்லெக்ஸில் வந்து சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வே கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்கும், போத் சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ இதான் வந்து மோடம் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து என்ன பார்த்தோம், நெட்வொர்க் டிவைஸ்னால் என்ன, ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன டைப் நெட்வொர்க் அந்த டிவைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். என்னென்ன அதில் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பனன்ட்ஸ், நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ். நம்மளோட நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு பேர் தான் வந்து நெட்வொர்க் காம்பனண்ட், அந்த டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் அந்த நெட்வொர்க் டிவைஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஷேர் பண்ணலாம், ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேக்ஸ் மெஷினை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து காமனாக இந்த நெட்வொர்க் டிவைசஸை வந்து எதுலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் தான் வந்து தீஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேண்டுக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடிய அந்த நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹப்பு, சுவிட்சு, ரவுட்டர். ஸோ நெட்வொர்க் டிவைசஸோட இன்னொரு நேம் வந்து கம்யூனிகேட்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹப்பு, சுவிட்சு, ரவுட்டர், ரிப்பீட்டர், அந்த வேறு என்ன பிரிட்ஜஸ், அண்ட் தென் மோடம், ஆக்சஸ் பாயிண்ட், இது எல்லாமே என்னது நெட்வொர்க் டிவைசஸ் தான். சரியா? ஸோ அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெட்வொர்க்கோட டைப்பை பொறுத்து அந்த இடத்துல என்னென்ன நம்பர் ஆஃப் நெட்வொர்க் டிவைஸ், என்ன நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் வந்து போதும். இதுக்குரிய அசைன்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகி முடித்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் தான் வந்து அனுப்புகிறோம். அதை என்ன பண்ணணும், அந்த அசைன்மெண்ட்டை அன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு சர்டைன் டைம் கொடுத்துருப்போம், அதுக்குள்ளார என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் எழுதி அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து அலாட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.